ஹலோ வேஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நடக்கும் அழிவுகள் பிரச்சனைகள் குறித்து முன்னரே கணித்த புராணம். கலியுகத்தில் என்னென்ன நடக்கும் என்பதை கடந்த மகாவிஷ்ணுவின் 9வது அவதாரமான ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்திலேயே அவரின் கீதா உபதேசத்தின் சாரமான பகவத்கீதை புராணத்தின் கடைசி பகுதியில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி கலியுகத்தில் நடக்கும் என குறிப்பிடப்பட்ட கணிப்புகள் தற்போது உண்மையாவது போல நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்ன சொன்னார்? பண்டைய கால நமது இந்து நூலான பகவத்கீதை புராணத்தின் கடைசி பகுதியில் தற்போதைய கலியுகத்தின் இருண்ட காலங்கள் பற்றிய கணிப்புகள் துல்லியமாக பட்டியலிடப்பட்டுள்ளது. நமது எதிர்காலத்தை பற்றிய கணிப்புகள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே வேதவியாசர் என்பவர் மூலம் எழுதப்பட்டவை என்று கூறினால் உங்களால் நம்ப முடிகிறதா? அவர் கூறியுள்ள 15 குறிப்புகளை பார்த்தால் நீங்களும் இதனை நம்புவீர்கள். ஏனென்றால் அவை அவ்வளவு துல்லியமாக நமது பகவத்கீதை புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. பகவத்கீதையில் இடம்பெற்றுள்ள பண்டைய இந்து மதத்தில் நமது கலியுகத்தை பற்றி கூறப்பட்ட 15 குறிப்புகளை இப்பொழுது பார்க்கலாம். 1. இந்த கலியுகத்தில் நமது மதத்தின் மீதான நம்பிக்கை, உண்மைத்தன்மை, தூய்மை, சகிப்புத்தன்மை, கருணை, வாழ்க்கை காலம், உடல் வலிமை நாளுக்கு நாள் குறைய துவங்கிவிடும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கு ஏற்றார் போலதான் இன்றைய காலகட்டமும் மாறி வருகிறது என்பதை நாம் ஒற்றுக்கொள்ளதான் வேண்டும். 2. இன்றைய கலிகாலத்தில் செல்வம், அதாவது பணம் என்ற ஒன்று மட்டுமே ஒரு மனிதனின் நல்ல பிறப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. ஒரு மனிதனின் முறையான வாழ்க்கை முறை மற்றும் அவனின் பண்புகளை யாரும் மதிப்பதில்லை. சில சமயங்களில் சட்டம் மற்றும் நீதி ஆகியவை கூட செல்வத்தின் அடிப்படையில் மட்டுமே நமக்கு கிடைக்கிறது. 3. இந்த காலகட்டத்தில் ஒருவர் மீது மற்றொரு கொண்டுள்ள ஈர்ப்பினால் மட்டுமே ஆண் பெண் இருவரும் சேர்ந்து வாழ்வார்கள். அதில் காதல் என்ற ஒன்று இருக்காது. தங்களது வியாபாரத்தில் வெற்றி காண்பார்கள். ஆனால் அதில் ஏமாற்றுத்தனமும் இருக்கும். ஒரு மனிதனை பிராமணன் என்று அடையாளப்படுத்துவது அவன் அணிந்துள்ள நூல் மட்டுமே. அம்மதத்தில் கூறியுள்ள நல்ல ஒழுக்கங்களை அவன் பின்பற்றுவதில்லை. 4. ஒரு மனிதனின் ஆன்மீக நிலை என்பது அவனது வெளிப்புற தோற்றத்தை வைத்து மட்டுமே இங்கேயே அறியப்படும். அவன் அகத்தின் அழகை யாராலும் கண்டறிய முடியாது. அதே அடிப்படையில் மக்கள் ஒரு ஆன்மீக மதத்தில் இருந்து கொண்டே அந்த நிலைக்கு மாறுவார்கள். எந்த ஒரு மதத்தையும் உண்மையான முறையில் மனமுன்னுந்து கடைபிடிக்க மாட்டார்கள். இந்த கலியுகத்தில் ஒரு நபர் நன்றாக சம்பாதிக்கவில்லை என்றால் அவர் தீவிரமாக விமர்சிக்கப்படுவார்கள். பணம் மற்றும் ஏமாற்றுத்தனம் மட்டுமே ஒருவனின் புச்சாலித்தனமாக கருதப்படும். பணம் இல்லை என்றால் எந்த ஒரு மனிதனும் இங்கு மதிக்கப்பட மாட்டான். திருமணம் என்பது ஒரு வாய்மொழி சடங்காக கருதப்படும். மற்றவர் பார்வைக்காக ஆடம்பரமாக நடத்தப்படும். 6. மக்கள் உடல் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பார்கள், அகத்திற்கு அல்ல. இன்னும் சிலர் வயிற்று நிரப்பதையே வாழ்க்கையின் லட்சியமாக கொள்வார்கள். இந்த கலியுகத்தில் பேராசை கொண்ட ஒருவர் உண்மையாளராக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். 7. இந்த பூமி ஒரு ஊழல் நிறைந்த மக்கள் கூட்டமாகிறது. யார் வேண்டுமானாலும் அரசியல் அதிகாரத்தை பெறும் வல்லமை வாய்ந்தவராக தன்னை காட்டிக்கொள்கின்றன. பஞ்சம் மற்றும் அதிகப்படியான வானிலை மாற்றத்தால் மக்கள் துன்பப்படுவார்கள். இக்காலகட்டத்தில் விவசாய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். 9. இக்கலியுகத்தில் குளிர், காற்று, வெப்பம், மழை, பனிப்பொழிவால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். அவர்களுக்குள் மேலும் சண்டை சச்சரவுகள், பசி, தாகம், நோய், கடும் பதற்றம் ஆகியவற்றுக்கு ஆளாவார்கள். 10. இக்கலியுகத்தில் மக்களுக்கான அதிகபட்ச வாழ்க்கை காலம் 50 ஆண்டுகள் என்று ஆகிவிடும். 11. ஆண்கள் தங்களது வயதான பெற்றோரை பாதுகாப்பது அவர்களது கடமை என்பதை மறந்துவிடுவார்கள். 12. கலியுக மனிதர்கள் ஒருவருக்கொருவர் வெறுப்பை வளர்த்துக் கொள்வார்கள். விட்டு கொடுத்தல், நட்பு உறவுகள் போன்றவை குறைய ஆரம்பிக்கும். அவர்கள் தங்கள் சொந்த உயிர்களை இழக்கக்கூட தயாராக இருப்பார்கள். 13. நல்லொழுக்கம் இல்லாத மனிதர்கள் இறைவனின் சார்பாக தொண்டு செய்வதாக கூறிக்கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கொள்வார்கள். இவர்களால் அந்த மதத்தின் புனிதம் கெடுக்கப்படுகிறது. 14. தன் செல்வத்தை இழந்த ஒரு எஜமானனை அந்த வீட்டு வேலையாட்கள் கூட மதிக்க மாட்டார்கள். அவர் உயர்ந்த பண்புள்ள இரக்க குணம் கொண்ட மனிதராக இருந்தாலும் சரி, நன்றி உணர்வு என்பது கலியுகத்தில் மறந்து போகும். கொல்லப்படும் பசுக்கள். பசுக்கள் பால் கொடுப்பதை நிறுத்தும் போது அவைகளும் கொல்லப்படும். அவைகளை கடவுளாக நினைத்த காலம் மறந்துவிடும். 15. நகரங்களில் திருட்டுத்தனம் அதிகமாக காணப்படும். உண்மையான வேதங்கள் இங்கு அசுத்தப்படுத்தப்படும். அரசியல் தலைவர்கள் குடிமக்களை ஏமாற்றமடைய செய்வார்கள். நல்லொழுக்கம், புச்சாலித்தனம் இல்லாதவர்கள் அறிவுஜீவிகள் என்று அழைக்கப்படுவார்கள். முக்கியமாக கலியுகம் இந்து தொன்மியல் புராணங்களில் உலக சமுதாயம் மேற்கொள்ளும் 4 வளர்ச்சி காலங்களில் யுகங்களில் இருண்ட காலம் எனப்படும் கடைசி காலகட்டமாகும். மற்றவை கிருதயுகம் அல்லது சத்தியயுகம், திரேதயுகம், துவாபர யுகம். இந்த 4 யுகங்களின் காலவரையாக கூறப்படுபவை: கிருதயுகம் 17,18,000 ஆண்டுகள், திரேதயுகம் 12,90,000 ஆண்டுகள், துவாபர யுகம் 8,64,000 ஆண்டுகள், கலியுகம் 4,32,000 ஆண்டுகள். தற்போது கலியுகம் நடப்பதாக நம்பப்படுகிறது. கலியுகம் முடிந்ததும் மீண்டும் கிருதயுகம் ஆரம்பிக்கும். அடுத்து திரேதயுகம், துவாபரயுகம், மீண்டும் கலியுகம் என இவ்வாறு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். கலியுகம் எங்கு ஆரம்பித்தது என உறுதியிட்டு கூற இயலவில்லை. கண்ணன் இறந்த நாளில் கலியுகம் துவங்கியதாக ஸ்ரீமன் மகாபாகவதம் கந்தம் அத்தியாயம்
15 ஸ்லோகம் 36 வரை கூறுகிறது. இது 3102 பிப்ரவரி 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை கலியுகம் தோன்றியதாக ஆச்சாரியப்பட்டர் என்கிற வானியலாளர் குறிப்பிடுகிறார். கலியுகம் 2449ஆம் ஆண்டில்தான் தொடங்குகிறது என்கிறார் வாராமிகி என்னும் மற்றொரு வானியலாளர். ஸ்ரீ தேசுவர் என்பவர் இந்த 4,32,000 ஆண்டுகள் கணக்கே தவறானதாக கூறுகிறார். அவரது கூற்றுப்படி கலியுகத்திற்கு 2400 ஆண்டுகள் மட்டுமே. 1600 ஆண்டுகள் இறங்குமுகமும் 1600 ஆண்டுகள் ஏறுமுகமும் தவிர தற்போது நடப்பது துவாபர யுகம் எனவும் கூறுகிறார். இதில் கலியுக இயல்புகள். கலியுகத்தில் இவ்வாறெல்லாம் நடக்கும் என கூறப்படுகிறது. அரசர்கள் செங்கோல் தாழும், கொடுங்கோல் ஏற்றமும் வரிகள் அதிகமாகும். அரசுகள் இறை நம்பிக்கை மற்றும் வழிபாடுகளை பாதுகாக்க மாட்டார்கள். அரசே மக்களை துன்புறுத்தும். மக்கள் உணவுக்காக வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்வர். மக்கள் மனப்பான்மை பொறாமை அதிகமாகும். ஒருவருக்கொருவர் வெறுப்பு வளரும். கொலைகள் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் ஏற்படுத்தாது. காமம் மற்றும் பாலின ஒழுக்கமின்மை சமூகத்தில் ஏற்கப்படும். ஆசிரியர்களுக்கு மதிப்பு கிடைக்காது. அவர்களுக்கு மாணவர்களால் ஆபத்து உண்டாகும். திருமணம் அவரவர் விருப்பப்படிதான் நடக்குமே தவிர பெரியவர்கள் சம்மதத்தின் பேரில் அல்ல. கலியுகத்தின் முடிவில் கலிகை அவதாரம் நிகழும். வெள்ளை குதிரையில் வந்து கலியுக நிகழ்வுக்கு காரணமான கலியுடன் போரிட்டு தீய சக்திகளை அழிப்பார். அதன் முடிவில் உண்மை வெல்கின்ற சத்தியயுகம், அதாவது கிருதயுகம் பிறக்கும்.